வெற்றி துரைசாமியை தேடும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சதீஷ்மணி இணைகிறார். வணக்கம் சதீஷ்மணி. தொடர்ந்து 4வது நாளாக தேடப்பட்டு வந்த வெற்றி துரைசாமி தற்காலிகமாக தேடும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. இது பற்றின மேலும் விவரங்கள் என்ன? முன்னாள் சென்னை மேயரின் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இமாச்சல பிரதேச மாநிலம் கின்னூர் மாவட்டத்தில் காரில் சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல அந்த சம்பவ இடத்திலேயே அந்த காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் பலியானார். மற்றும் அவருடைய உதவியாளர் கோபிநாத் என்பவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விபத்துல வெற்றி துரைசாமி மாயமான விவகாரத்துல கடந்த 3 நாட்களாக அவர் தேடப்பட்டு வந்தார். இந்த நிலையில இன்றைக்கு 4வது நாளும் முழுவதுமாக காலையிலிருந்து இந்திய கடற்படை வீரர்கள், இந்தோ திபெத்திய படை வீரர்கள், ராணுவத்தினர்கள், பேரிடர் மீட்பு குழுவினர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த விபத்து நடைபெற்ற அந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றுக்கடவுக்கு மேலாக தேடும் பணியில ஈடுபட்டிருந்தாங்க. நீச்சல் பயிற்சியில் சிறப்பு பயிற்சி பெற்ற அந்த கடற்படை வீரர்களும் அவங்களும் மீட்பு பணியில தேடி வந்தாங்க. இதனில் விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.